Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 27 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஷாஷா ஒரு வீட்டுக்குள்ள ஆண்டி எத்துன்னு இருந்த ஒரு டைட்டனை கழுத்துலயே ஒரு போடு போட்டாலே சரி போடு போட்டதுல அது காலியா இருக்கும்னு பார்த்தா அவன் நச்சுன்னு 4-5 தடவை வெட்டிட்டா. ஆனா அதுக்கு எதுவுமே ஆன மாதிரி இல்ல. இப்படியே இவ டைம் எடுத்து வெட்டிட்டு இருந்தான்னா அதுக்கு டக்குன்னு ரீஜென்ரேட் ஆயிரும். அப்படியே கஷ்டப்பட்டு வெட்ட ட்ரை பண்ணுவா. ஆனா கையில இருந்த கோடாரி பவுன்ஸ் ஆகி மேல போய் சுருகிக்கும். இருந்த ஒரு ஆயுதமும் காலி. அவங்க ஒரு சின்ன பொண்ணு வேற பாப்பாளா. நல்ல வேலை அந்த டைட்டன்ஸுக்கு எல்லாம் சூடு சொரணன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால நைஸா அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு என்னைய மன்னிச்சிருக்கம்மா, வேற வழி இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லி அவளை மட்டும் கூப்பிட்டு எஸ்கேப். அப்ப அந்த டைட்டன் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தின்னுட்டு என்ன கழுத்துல வெட்டிட்டு அபாட்டுக்கு போறாங்கிற மாதிரி எட்டி பார்க்கும். கூட்டிட்டு போகும்போது கண்ணு உன் பேர் என்னமான்னு கேப்பா. அந்த பொண்ணு அப்படியே உறைஞ்சு போய் இருக்குது. அதுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது உண்மைதானா அப்படின்னு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. சரி நம்மகிட்ட குதிரை இருக்குது அதுல ஏறி எஸ்கேப் ஆயிலான்னு குதிரையை அவுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்பான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை, ஏறிட்டு பேசி இருக்கலாம். குதிரை பயத்துல ஓடிடுச்சு. காலை வாரிட்டு போயிட்டேன்னு காட்டு கத்திட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை பார்த்து நீ ஒண்ணு பதறாத, இந்த குதிரை வந்துரும், நீ பயப்படவே பயப்படாதேன்பா. அந்த பொண்ணு சைலண்டா தான் நின்னுட்டு இருக்குது. பதட்டத்துல இருக்குது இவ. அந்த பொண்ணு பார்த்துட்டு ஆமா நீங்க ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள ஆண்டிய சாப்பிட்டு முடிச்சிருச்சு போல. அடுத்து இவங்க ரெண்டத்தையும் சாப்பிடறதுக்காக அது கிளம்பி வெளியில வரும். ஆத்தாடி வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த வில்லம்ப எடுத்துக்கிட்டு அங்க இருந்து குடுன்னு அந்த குட்டி பொண்ணை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த டைட்டனும் பின்னாடி அது பாட்டுக்கு நடந்து வரும். அப்ப அந்த குட்டி பொண்ணு இங்க இருந்த எல்லாருமே அப்பவே ஓடிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எங்க அம்மாவால ஓட முடியாது, அவங்களுக்கு கால் உடஞ்சிருக்குதுன்னு. அதனால யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல, நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்ட்டு சோகமா ஒரு மாதிரி சொல்லும். சரி ரைட்டுன்னு கரெக்டா அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டாங்க. அது பாதி மேல தூக்கிட்டு இருக்குதா. அந்த குழந்தைய ஏத்தி விட்டுட்டு இவ ஏறலான்னு பார்க்கும்போது பின்னாடி ஆல்மோஸ்ட் அந்த டைட்டன் பக்கத்துல வந்துருச்சு. ஷாஷா விடல, அடிச்சு புடிச்சு மேல ஏறி ஓடுவா. அந்த டைட்டனும் விடுற மாதிரி இல்ல, அப்படியே பொறுமையா ஏறி வரும். அந்த டைம்ங்கும் போது நம்ம ஷாஷாக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா ஷாஷா வந்து இந்த சர்வே காப்ஸ்ல சேர்ந்த போதுல இருந்தே ரொம்ப அமைதியா பொலைட்டா அதிக சத்தமே போடாம பொறுமையா பேசுவான். சொல்லப்போனா அதிகம் பேச மாட்டான். இத பாத்துட்டு இருந்த யூமிர் வந்து என்ன நீ எப்ப பார்த்தாலும் ப்ராப்பரா ரொம்ப ஒட்டக்கமா இருந்த மாதிரி பேசுற, என்ன காரணம்னு கேட்ட உடனே அப்படியே தயங்குவாளா. நான் சொல்லட்டுமா, உன்னோட ஆக்சென்ட் ரொம்ப கேவலமா இருக்கு, அதனாலயா உன்னை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுற போல இருக்குது. வேட்டையாட தெரிஞ்சவளுக்கு மத்தவங்க கூட பேசுறதுல அப்படி என்ன பயம், நீ சோல்ஜர் ஆகிறதுக்கு கூட எந்த ஒரு ரீசனும் இல்லையோன்னு எனக்கு டவுட்டா இருக்குது. ஒருவேளை உன் பேரண்ட்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பா. கிறிஸ்டாக்கு கடுப்பாயிரும். இப்போ உனக்கு என்ன பஞ்சாயத்தும்பா. உடனே அவளை அமைக்கி புடிச்சுக்கிட்டு ஷாஷா எவ்வளவு நாளைக்கு இப்படி மத்தவங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு ஃபேக்கான லைஃப் வாழ போற, இது முட்டாள்தனமா இல்லையா, கொய்யால இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் இன்னும் சைலண்டாவே நின்னுட்டு இருக்க, ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு உடனே தேங்க்யூ வெரி மச்பா. என்ன வளர்ற ஒழுங்கா பேசின உடனே இன்னுமே பதறிட்டு இருப்பாளா. கிறிஸ்டா உடனே புடிச்சு தள்ளி விட்டுட்டு உனக்கு இன்னுமா புரியல குரங்கு, அவளுக்கு மாறணும்னு ஆசை இல்ல, அது மட்டும் இல்லாம நீ சொன்னங்கிறதுக்காக அவ பேசணும்னு அவசியமும் இல்ல. இதுதான் இப்ப ஷாஷா முடிவு பண்ணி இருக்கிறது. அவளுக்கு மாறணும்னு ஆசை இல்ல, அதனாலதான் அவ பேசாம இருக்கான். சொல்ல போனா அவ நல்லா தான் இருக்கான், நீ மூடிட்டு இருந்த உடனே நானும் எல்லாத்துக்கூட விளையாண்டுட்டு இருக்கியோன்னு நினைச்சேன் அப்படின்பாலா. எல்லாருமே உன்ன மாதிரி இருப்பாங்களா யுமிரு அப்படின்னு உடனே ஷாஷா சிரிக்க ஆரம்பிப்பா. ஒரே காமெடியா இருக்கும் அவளுக்கு. இப்படி இந்த விஷயம் சடனா அவன் மைண்டுக்கு வந்த உடனே என்ன இந்த மாதிரி டைம்ல ரேண்டமான விஷயம் எல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அந்த குட்டி பொண்ணை பார்த்து இங்க பாருமா நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம இந்த வழியாவே ஓடுவோம், முடியலன்னா கூட ட்ரை பண்ணு, நம்மளை காப்பாத்த சில பேர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கொஞ்ச நேரம் ஆகும் ஆனா அவங்கள பாக்குற வரைக்கும் நீ நிறுத்தாம ஓடணும்னு சொல்லிட்டு ஓடுன்னு அவளை தள்ளி விட்டுட்டு அந்த டைட்டனை அம்ப வச்சு அட்டாக் பண்ண போவா. அந்த பொண்ணு அப்படியே பேன்னு நின்ன உடனே அட ஓடுமான்னு அவளை விரட்டி விட்டுட்டு அம்ப தொண்டையில இறக்குவா. ஆனா டைட்டன்ஸ்களுக்கு என்னதான் அம்பு கத்தி கடப்பாரன்னு கழுத்துல 4 போர்டு போடாத வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இப்படி அட்டாக் பண்ணான்னு தெரியல. அது இன்னும் ஓட ஆரம்பிக்கல, ஓடுச்சுன்னா டெஃபினட்டா அவளை புடிச்சிரும். அதனால என்ன பண்ணுவா, அதோட கண்ணை பிளைண்ட் ஆக்கலான்னு சொல்லிட்டு மேல ஏறிட்டு அம்ப வச்சு எய்ம் பண்ணுவாளா. ஒரு ஏரோ மிஸ் ஆயிரும். மொத்தமே 4 ஏரோ தான் இவகிட்ட இருந்துச்சு. அதுல ஒன்ன தொண்டையில இறக்கிட்டா, இப்போ ஒண்ணு மிஸ் ஆயிருச்சு. மிச்சம் இருக்க 2 ஏரோவை கரெக்டா கண்ணுல அடிக்கணும். சோ எய்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்ன கரெக்டா அடிச்சிருவா. விட்டா சோலி முடிஞ்சது. அந்த பொண்ணு வேற பாவம் பயந்து அடிச்சு இப்ப ஓடிக்கிட்டு இருக்கா. அவளையும் வேற போய் காப்பாத்தணும்ல, அதனால மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல தூக்கி கடாசிட்டு வாடா மவனேன்னு சொல்லிட்டு கண்ணுலயே ஒரு சொருகு. அவ்வளவுதான் கரெக்டா 2 கண்ணையும் நொல்லையாகிட்டா. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா அது இறுக்கி புடிச்சுக்கிச்சு. அதோட பக்கவாட்டுல ஒரு குத்து. அவ்வளவுதான் அங்க இருந்து அடிச்சு புரண்டு எஸ்கேப். சரி ரைட்டு ஏதோ நல்ல விஷயத்துக்காக ரத்தம் சிந்தி இருக்கேன், இனி போய் அந்த பொண்ணை எப்படியாச்சும் பத்திரமா காப்பாத்தி கூப்பிட்டு போகணும்னு ஓடும் போதுதான் கரெக்டா அவங்க அப்பா மத்தவங்க எல்லாரும் குதிரையில அந்த வழியா கிராஸ் பண்ணி போவாங்க. அவங்க அப்பாவை பார்த்தோம்னா அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், எல்லாம் உயிரோட தான் இருக்காங்கன்னு. அண்ட் ஆல்சோ அவங்க கூட தான் அந்த குட்டி பொண்ணு இருப்பான். அப்புறம் என்ன ஏத்திட்டு
வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே. ஆக்சுவலா அவங்க அப்பா இந்த ஏரியாலாம் சுத்திட்டு இருந்தாங்களாமா. அந்த குட்டி பொண்ணை பார்த்த உடனே காப்பாத்தி தூக்கிட்டு போகும்போது இன்னொருத்தங்களும் இங்க இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அது நல்ல வேலை நீயா இருந்திருக்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்காக நீ சண்டை போட்டு டைட்டனியே போட்டு பொழந்திருக்க. எனக்கு பெருமையா இருக்கு சாஷா பாரு. அவளுக்கு அவ்வளவு ஹாப்பி. அதே நேரம் இங்க சவுத் சைடுன்னு நினைக்கிறேன் கோனியோட டீம் போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கோனி பையன் பாத்தீங்கன்னா வேகமா போவானா. கொஞ்சம் பொறுமையா போடா, டைட்டன்ஸுங்க எங்க இருக்கு என்னன்னு தெரியல, அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா போன்னு சொன்னா கேட்க மாட்டான். அடிச்சு புரண்டவன் வில்லேஜுக்குள்ள போவான். போய் பார்த்தா மொத்த வில்லேஜும் செதஞ்சு போய் இருக்குது. அவனால தாங்கிக்க முடியல. யாராச்சும் இருக்கீங்களா இருக்கீங்களான்னு கத்திக்கிட்டு இருப்பான். நான் தான் கோனி வந்திருக்கேன்னு கத்துன்னு கத்துவான். கோனினா பெரிய வெண்ணையா அப்படின்னு கேட்க கூட ஒருத்தன் கூட அங்க இல்ல. நேரம் அவன் வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணி வேகமா போவான். அப்ப அவனுக்கு அவங்க அம்மா சிப்ளிங்ஸ் எல்லாம் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கும். அப்படி அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே போனவன் சட்டனா ஷாக் ஆகி அங்க பிரேக் அடிப்பான். என்னடான்னு பார்த்தா அவங்க வீட்டு மேல இப்படி ஒரு டைட்டன் படுத்து கிடக்கும். அந்த டைட்டனே பாத்தீங்கன்னா வினோதமா இருக்குது. அதால மூவ் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. ஆமா முதல்ல இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு அந்த இடத்த சுத்தி செக் பண்ண சொல்லுவானுங்க. பார்த்தா எந்த டைட்டனும் அங்க இருந்த மாதிரி இல்ல. சரி இனி இதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது டைட்டன் வந்து பீதியை கிளப்புதா, நம்ம கோனியோட அம்மா அப்பா உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.